ஹே गाइस இன்னும் கொஞ்ச நாள்ல பெங்களூர்ல Zomato and Swiggy வந்து க்ளோஸ் ஆயிடும். BBHA என்ற ஹோட்டல்ஸ் அசோசியேஷன் இந்த முடிவு எடுக்க போறாங்க. மெயினா அந்த அசோசியேஷன் சொல்ற ரீசன் என்னன்னா ஓவர் பிரைசிங். ஒரு இட்லி வந்து 10 ரூபான்னு வைங்க, இவங்க அது ஆப்ல 50 ரூபான்னு போட்டு விக்கிறாங்க. பட் இவங்களுக்கு தரது பாத்தீங்கன்னா 10 ரூபா தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ், இவங்களை கேட்காமயே அவங்க ஆஃபர்ஸ் கொடுக்க வேண்டியது 40% 50%. அவங்களும் வந்து அதை கொடுத்து தான் ஆகணும். இதை வந்து அவங்களுக்கு கடைசியா பேமெண்ட் வரும்போது தான் பாக்குறாங்க நாங்க ஆஃபர் இதெல்லாம் கொடுத்தோம், ஸோ இதுக்கெல்லாம் டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லி டிடெக்ட் பண்ண அமௌண்ட் தான் அவங்களுக்கு போட்டு விடுறாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா இன்வேரியபிள் இன் பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணிக்கு இந்த டைம்ல இந்த ஹோட்டல்ல டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குன்னா அந்த ஹோட்டல் பெர்மிஷனே இல்லாம இவங்க ரேட் எக்ஸ்ட்ரா விக்கிறாங்க. பட் இதுக்கு ஹோட்டல்காரங்க எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு கையெழுத்து போடுறாங்க பாத்தீங்களா ஒரு டாக்குமெண்ட்ல, அங்கேயே எல்லாமே ஓவர். சோ இதனால என்ன ஆகுதுன்னா ஹோட்டல்ஸ்க்கு உண்டான ரெப்யூட்டேஷனும் போயிடுது, இவங்களுக்கும் லாஸ்ல கொடுக்க வேண்டிய நிலைமையில தள்ளப்படுறாங்க. அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் ராபிடோலாம் வந்து இந்த ஃபுட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு வர போறாங்க. அதுவும் வந்து பிளாட் 0% சர்வீஸ் சார்ஜ்ல வந்து ராபிடோவும் ஆல்மோஸ்ட் 7 to 8% சர்வீஸ் சார்ஜ்ல வந்து பிளிப்கார்ட்டும் வர போறாங்க. இவங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 டெட் சீப். சோ ஹோட்டல்ஸ் அசோசியேஷன்லாம் சேர்ந்து இவங்க கிட்ட இருக்கிறது நம்ம அவங்களுக்குள்ள டேக் எல்லாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டெலிவரி ஜாப்ல இருக்கவங்க கவலைப்பட வேண்டியது கிடையாது, இங்க இருந்து இங்க ஸ்வாப் ஆக வேண்டியதுதான். ஒரே ஒரு இம்பாக்ட் யாருக்குன்னா ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோக்கு தான். சோ சென்னையிலும் இதே மாதிரி நடவடிக்கை எடுத்து ஸ்விக்கி ஜொமேட்டோ க்ளோஸ் பண்ணணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. See you next video. Bye bye.